ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் அவர்கள், நாங்கள் யுத்தத்தை விரும்பவில்லை, நாங்கள் பேச்சுவார்த்தைகளைத்தான் விரும்புகிறோம், ஆனால் எங்கள் மீது திணிக்கப்படுகிற எந்த ஒரு முற்றுகையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஈரானுக்கு தன்னுடைய உத்தியோகபூர்வ விஜயமாக சென்றடைந்திருக்கிறார் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர் அவர்கள். இன்றைக்கு அது தொடர்பான புகைப்பட காட்சிகளும் வீடியோ காட்சிகளும் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அமெரிக்காவினுடைய கடற்படை முற்றுகை வளைகுடாவை, அதே போன்று செங்கடல், இது போன்ற பகுதிகளில் வர்த்தக பாதைகளை முற்றுமுழுதாக மூடுவதற்கு காரணமாகலாம் என்கிற ஒரு எச்சரிக்கையை இன்றைக்கு ஈரானுடைய IRGC-யினுடைய ஊடக பிரிவு செய்திகளை வெளியிடக்கூடிய ஹாத்தமுல் அன்பியா படைப்பிரிவினுடைய செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். என்னதான் அமெரிக்கா முற்றுகையிட்டாலும் அவர்களுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு கப்பலே தற்போது நேரடியாக ஈரானுடைய துறைமுகத்துக்கே போய் சேர்ந்திருக்கிறது. ஈரானுக்கு எந்த விதமான ஆயுதங்களையும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சீனாவினுடைய அதிபர் ஷி ஜின்பிங் இடத்துல நான் கடிதம் மூலமாக கோரிக்கை விடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு ஃபாக்ஸ் நியூஸினுடைய பிசினஸ் பகுதிக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் சொல்லி இருக்கிறாரு. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 187வது நாட்களை கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களுடைய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் 40 நாட்கள் நடந்ததற்கு பிறகு ஒரு இடைநிறுத்தம் தற்போது நடைமுறையில் இருக்கிறது. யுத்தம் இல்லாத இடைநிறுத்தமாக இருந்தாலும் ஹொர்முஸ் ஜலசந்தி முழுவதுமாக ஈரானால் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. ஹொர்முஸ்ல இருந்து வெளியேறுகிற அல்லது உள்ளே செல்கிற எந்த கப்பல்களாக இருந்தாலும் ஈரானிடத்தில் அனுமதி கேட்டுவிட்டு தான் உள்ளே செல்ல வேண்டும். இதே நேரம் ஈரானுக்கு போகிற கப்பல்களை நாங்கள் தடுக்க போறோம் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க இராணுவத்தை வைத்து ஹொர்முஸினுடைய மறுபக்கத்தை நாங்கள் முற்றுகையிடுகிறோம் பேர்வழி என்கிற பேரில் அவர் ஒரு முற்றுகையை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நிறைய பரபரப்பான பல முக்கியமான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக அமெரிக்க தொடர்பாக இன்றைக்கு கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் அவர்கள், நாங்கள் யுத்தத்தை விரும்பவில்லை, நாங்கள் பேச்சுவார்த்தைகளைத்தான் விரும்புகிறோம், ஆனால் எங்கள் மீது திணிக்கப்படுகிற எந்த ஒரு முற்றுகையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக எங்களை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய விருப்பங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களுடைய சுய விருப்பங்களைத்தான் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும், எங்களிடத்தில் எதையும் திணிக்க வராதீர்கள் என்கிற செய்திகள் அவர் சொல்லியிருக்கிறார். நேற்றைய தினம் இதே வார்த்தை அவர் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரானிடத்திலையும் சொல்லி இருந்தார். ஏன்னா ஈரானுடைய ஸ்டாண்ட் ரொம்ப தெளிவாக இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். என்ன நடந்தாலும் சரி, எங்களை எவ்வளவு அடின்னு நீங்க அடிச்சாலும் 270 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு லாஸ் ஆகியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 13,000 தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல நடத்தி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் எல்லாம் வருகிற போதும் எவ்வளவு அடிச்சாலும் நாங்கள் தாங்குவோமையா, எங்களுக்கு எங்களுடைய உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது, அதே நேரம் உங்களிடம் சரணடைய மாட்டோம் என்பதில் வரலாற்றில் மிக தெளிவாக இருக்கிறது பாரசீகம் என்கிற ஈரான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான சூழலில் தான் தற்போது மீண்டும் பாகிஸ்தான் ஒரு முனைப்பு எடுத்திருக்கிறது. எப்படியாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு சமாதானத்தை கொண்டு வரணும், இல்லைன்னு சொன்னா மத்திய கிழக்கே அமைதி இல்லாமல் போயிடும், அதை தாண்டி எல்லா நாடுகளும் ஸ்தம்பிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்கிற காரணத்தினால 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தைக்கான ஒரு களத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரானுக்கு தன்னுடைய உத்தியோகபூர்வ விஜயமாக சென்றடைந்திருக்கிறார் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர் அவர்கள். இன்றைக்கு அது தொடர்பான புகைப்பட காட்சிகளும் வீடியோ காட்சிகளும் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருப்பதை நீங்க பார்க்க முடியும். ஆசிம் முனீர் அவர்கள் அவருடைய அபிஷியல் ட்ரெஸ் கோட்லேயே இன்றைக்கு போய் ஈரானிலே இறங்கி இருக்கிறார். ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் அவரை வரவேற்கக்கூடிய காட்சிகள் நீங்க பார்க்க முடியும். இந்த யுத்த நிலையில் ஒரு வெளிநாட்டு டெலிகேஷன் நேரடியாக போய் ஈரான்ல இறங்கி இருப்பது 40 நாட்களுக்கு பிறகு இதுதான் முதல் தடவையாக இருக்கக்கூடிய சூழல்ல பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர் அவர்களும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாகிஸ்தானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஒரு முக்கியமான தரப்பாக நடுவர் தரப்பால் பங்கு பெற்றிருந்தார். அவரும் அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர், அதே போன்று பிரதமர் ஷபாஸ் ஷரீஃப் அவர்கள், அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய உளவு பிரிவின் தலைவர்
தலைவர் உள்ளிட்ட பல பேர் கலந்து கொண்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் தற்போது ஆசிம் முனீர் அவர்கள் ஈரானை சென்றடைந்திருக்கிறார். இவரோடு மூத்த அதிகாரிகள் பல பேரும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் ஈரானுக்கு சென்றிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு ஒரு பொருத்தமான நேரத்தை முடிவெடுப்பதற்காகவும் அதே நேரத்தில் யுத்த நிறுத்தம் தொடர்பான சில சிக்கல்களை பேசி தீர்க்கிறதுக்காகவும் அமெரிக்காவினுடைய சில செய்திகளை அவர் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார் என்றுதான் தற்போது வெளியாகக்கூடிய தகவல்கள் தெரிவிப்பதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர், அதே போன்று ஈரானுடைய சபாநாயகர், பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலைபாப், அதே போன்று ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியனையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய சில தகவல்களை அவர் ஒப்படைப்பார். ஒப்படைத்ததற்கு பிறகு ஈரானுடைய கருத்துக்களையும் அதிலே கேட்டுக்கொள்வார். அதே நேரத்தில் இரண்டு தரப்பும் மீண்டும் வெகு சீக்கிரத்தில் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் வியாழக்கிழமை அந்த பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது என்று சொல்லப்பட்டாலும் அது ஓரிரு நாட்கள் எதிர்வருகிற சண்டே வரைக்கும் அந்த டேட் இழுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால் இப்பதான் இந்த டெலிகேஷன் அங்கே போய் இறங்கி இருக்கிறாங்க. இதே நேரத்தில் இன்னும் சில முக்கியமான காரியங்களும் நடைபெற்று வருகிறது. எனவே நாளைக்கு இது சடன்லி நடப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் சண்டே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அதை தாண்டி இப்ப பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஆசிம் முனீர் ஈரானுக்கு போயிருக்கிறாரு. இதே நேரத்தில் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருகிற முயற்சியில் மற்ற நாடுகளை இணைத்துக் கொள்வதற்காக அடுத்த 2 நாட்களில் பாகிஸ்தானுடைய பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடர்வதற்காகவும் புதன்கிழமை, அதாவது இன்று இரவுல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு திட்டமிட்ட உத்தியோகபூர்வ பயணத்தை பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அவர்கள் துருக்கி, சவுதி அரேபியா, கத்தர் ஆகிய நாடுகளுக்கு பயணிக்க இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அப்ப மற்ற நாடுகளுக்கு ஏன் போகல என்று சொன்னா சில காரணங்களுக்காக பஹ்ரைன், குவைத், யுஏஇ போன்ற நாடுகளை அவர் வந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக பஹ்ரைன், யுஏஇ ரெண்டுமே இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய நாடுகள். குவைத்தை பொறுத்தவரை இந்த யுத்தத்தில் ரொம்ப அடி வாங்கி இருக்கக்கூடிய நாடு. பிளஸ் அவங்களும் இந்த யுத்தத்தில் அமெரிக்க தரப்பை கூடுதலாக இழுத்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கு. அதை தாண்டி மிடில் ஈஸ்ட் கல்ஃப் கண்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா சவுதி அரேபியா ஒரு மெயின் ரோல்ல இருக்கிறாங்க. அவங்க தான் பெரிய அண்ணன் மிடில் ஈஸ்டுக்கு. அதை தாண்டி இந்த சமாதான பேச்சுவார்த்தை, அமெரிக்காவோட நெருக்கம், இந்த மாதிரியான விவகாரங்கள், பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு நேரடி ஆதரவு, இந்த மாதிரியான இடத்துல மிக முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க தான் கத்தர். எனவே கத்தரையும் சவுதி அரேபியாவையும் தான் மெயினாக முழுவதுமாக அவங்க சந்திக்க வேண்டிய மிக முக்கியமான தேவை இருக்கிறது. அதை தாண்டி துருக்கியோடு பேச வேண்டிய தேவை இருக்கு. டர்க்கி ஒரு முக்கியமான ரோலை இதில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஈரான் பக்கம்ங்கிறதுல அவங்க தெளிவாகவே இருக்கிறாங்க. ஏன்னா ஈரானை காலி பண்ணிட்டா அடுத்து டர்க்கி பக்கம் தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் திரும்பும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் அவங்களுக்கு கிடையாது. எனவே ஈரானை பாதுகாப்பது தற்போதைய தேவை என்கிற இடத்துல துருக்கி இருக்கிறார்கள். எனவே துருக்கிக்கும் சவுதி அரேபியாவுக்கும் கத்தருக்கும் இந்த உத்தியோகபூர்வ பயணத்தை பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அவர்கள் இன்று தொடங்குகிறார். சனிக்கிழமை அது முடிவுக்கு வரும். மேபி ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தையை ஈரானும் அமெரிக்காவும் அடுத்த கட்டமாக பாகிஸ்தானில் ஆரம்பிக்க கூடும் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் அமெரிக்காவினுடைய கடற்படை முற்றுகை வளைகுடாவை, அதே போன்று செங்கடல், இது போன்ற பகுதிகளில் வர்த்தக பாதைகளை முற்றுமுழுதாக மூடுவதற்கு காரணமாகலாம் என்கிற ஒரு எச்சரிக்கையை இன்றைக்கு ஈரானுடைய IRGC-யினுடைய ஊடக பிரிவு செய்திகளை வெளியிடக்கூடிய ஹாத்தமுல் அன்பியா படைப்பிரிவினுடைய செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இராணுவத்தினுடைய மத்திய கட்டளை மையத்தினுடைய செய்தியாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் ஈரானுடைய இராணுவம் பாரசீக வளைகுடா, அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஹொர்முஸ் பகுதி இருக்குதா இல்லையா, அந்த ஹொர்முஸ் பகுதி பாரசீக வளைகுடா, ஓமானுடைய கடல் பரப்பு, அதை தாண்டி செங்கடல், இந்த பகுதிகள் மூன்றுலையுமே எந்த ஒரு ஏற்றுமதி அல்லது இறக்குமதி தொடர அனுமதிக்காத அளவுக்கு நாங்கள் முற்றுகையை தொடருவோம் என்கிற எச்சரிக்கைகளை விடுத்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா நீங்க ஒன்னு செஞ்சா நாங்க 10 பண்ணுவோம்ங்கிற மாதிரி ஈரான் ரொம்ப தெளிவாக, ஏன்னா அவங்களுக்கு இந்த யுத்தத்தில் ஒன்று மட்டும் கண்டுக்கிட்டாங்க, நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதங்களை வச்சு இஸ்ரேலுக்கு அடிக்கிறோமோ இல்லையோ, அமெரிக்காவுக்கு அடிக்கிறோமோ இல்லையோ, ஹொர்முஸை மூடிட்டோம்னா முத்து பேர் நம்ம கிட்ட வந்துருவாங்க, நம்ம ஹொர்முஸ் தான் நம்மகிட்ட இருக்க அணுகுண்டை விட பெரிய ஆயுதம் என்பதை கண்டறிந்து கொண்டார்கள். அதனால தான் மிக தெளிவாக நாங்கள் ஹொர்முஸை முற்றுகையிடுவோம், அதை தவிர்க்கவே மாட்டோம், அதை தாண்டி ஓமான் கடற்பரப்பை நாங்கள் கைப்பற்றுவோம், அதை தாண்டி செங்கடலில் ஹவுதீஸ் இருக்கிறாங்க, அதுக்கு IRGC தான் போகணுங்கிறது இல்லை, அங்கே ஹவுதீஸ் இருக்கிறாங்க, ஹவுதீஸை விட்டு அதையும் கண்ட்ரோல் பண்ணிடுவோம் அப்படின்னு இன்றைக்கு ஒரு கடுமையான வார்னிங் கொண்டு கொடுத்துருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் அமெரிக்காவினுடைய மேலதிக படைகளும் மத்திய கிழக்குக்கு கூடுதலாக அனுப்ப
அனுப்பப்படுகிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. மேலதிக படைகளை எவ்வளவு அனுப்பினாலும் அங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தெரியும். எவன் போனாலும் ஹொர்முஸை திறக்க மாட்டோங்கிறதுல உறுதியாக ஈரான் நிற்கக்கூடிய நிலையில தான் அமெரிக்க தடைகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஈரானுடைய சூப்பர் டேங்கர் வகையைச் சேர்ந்த ஒரு முக்கியமான கப்பல் சற்று முன்னால் ஈரானுடைய கடற்பரப்புக்குள் நுழைந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், ஈரானுடைய கடற்படையைச் சேர்ந்தவர்கள் கப்பல்களை முற்றுகையிடக்கூடிய காட்சிகளாக இருக்கிற அதே நேரத்தில் ஒரு மிக முக்கியமான சூப்பர் டேங்கர் வகையைச் சேர்ந்த ஒரு கப்பல் இன்றைக்கு அதுல உணவு தானியங்கள் நிறைய போயிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஈரானுக்கு கொண்டு போகக்கூடிய உணவுப் பொருட்களை ஏற்றிச் செல்கிற ஒரு பாரிய கப்பல் இது வளைகுடா பகுதிகளுக்குள்ள நுழைஞ்சு ஹொர்முஸுக்குள்ள நுழைந்ததற்கு பிறகு இமாம் ஹொமைனி துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஹொமைனி அவர்களுடைய பெயரில் இமாம் ஹொமைனி என்கிற ஒரு துறைமுகம் அங்கே இருக்கிறது. அந்த துறைமுகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஈரானுடைய ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை அல் ஜசீராவும் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய உள்துறை அமைச்சர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். 8000 கிலோமீட்டர்கள் நிலம் அதே போன்று கடற்பரப்பை கொண்டிருக்கக்கூடிய ஈரானை பொறுத்தவரையில் எந்த ஒரு முற்றுகையும் எங்களுக்கு தடுக்காது, உங்களுக்கு பலனளிக்காது அப்படின்னு இருக்காரு. 8000 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு தரை வழியும் இருக்கிறது, கடல் வழியும் இருக்கு. நீங்க ஒரு பகுதியை மூடினா இன்னொரு பகுதியால் எடுப்போம், அந்த பகுதியை மூடினா இன்னொரு பகுதியால் எடுப்போம். எங்களை நீங்க தடுக்க முடியாது. எங்க கப்பல் வெளியே போகும், உள்ள வரும். யாருக்கு பிரச்சனைடா? யுஏக்கு பிரச்சனை, சவுதிக்கு பிரச்சனை, கத்தருக்கு பிரச்சனை, துபாய்க்கு பிரச்சனை, அதே போன்று குவைத்துக்கு பிரச்சனை, ஈராக்குக்கு பிரச்சனை, எல்லாத்தையும் தாண்டி இஸ்ரேலுக்கு பிரச்சனை, உலகத்துக்கே பிரச்சனை. நாங்க அவங்களுக்கு கூட மாட்டோம், நாங்க எதையும் பண்ணிக்கிறோம். எனவே நாங்க சொல்றதை நீங்க கேட்டா மட்டும்தான் இது முடிவுக்கு வரும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். என்னதான் அமெரிக்கா வந்து முற்றுகையிட்டாலும் அவர்களுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு கப்பலே தற்போது நேரடியாக ஈரானுடைய துறைமுகத்துக்கே போய் சேர்ந்திருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில தான் ஈரானுடைய யுத்தத்தில் எப்படியாவது பிரிட்டானியாவை இணைச்சிடணுங்கிறதுல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கங்கணம் கட்டிக்கிட்டு கீழே இறங்கியிருக்கிறார். என்ன வெக்கமான சொல்லி சொல்றேன், எது இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, எப்படியோ பிரிட்டனை நம்ம சேர்த்துறோம். ஏன்னா பிரிட்டன் இல்லாமல், ஐரோப்பிய நாடுகள் இல்லாமல் எந்த யுத்தத்தையும் அடுத்த கட்டம் போக முடியாது. வளமையில் அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் இந்த இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க கவுத்த கொடுப்பாங்க. இந்த ஆள் சாப்பிட்டுருவாப்ல, சாப்பிட்டுட்டு என்னன்னு கேட்டால் ஏதாவது ஒரு யுத்தத்துக்கு போக வேண்டியது, போனதுக்கு பிறகு அதில் செலவை ஈடுகட்டுறதுக்காக எல்லா யூரோப் கண்ட்ரியையும் இழுத்துக்கிற வேண்டியது. நமக்கு மட்டும் செலவு இல்லை, அவங்களுக்கு தான் செலவு, உங்களுக்கு லாபம் வருதா இல்லையா அங்கிற ஒரு காரணம் சொல்லிக்கிறது. இந்த யுத்தத்தில் ரொம்ப தெளிவாக இருந்துட்டாங்க. நம்ம ஈரானை தேவைக்கு இல்லாமல் சீண்டிட்டோம்னா அவன் UK வரைக்கும் அடிப்பான், அதை தாண்டி ஐரோப்பிய கண்ட்ரி எல்லாத்துக்கும் அடிப்பான். இந்த பக்கம் ஏற்கனவே ரஷ்யாக்காரன் உக்ரைனுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ நம்ம ஏன் தேவையில்லாமல் இன்னொரு எதிரியை உண்டாக்கிக்கிறோம்? எல்லாத்தையும் விட நம்ம கப்பல் போய் வரணுமா இல்லையா? அதனால் நம்ம தேவையில்லாத சண்டைக்குள்ளே நுழைய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள நுழையாமல் விட்டதோட திரும்ப திரும்ப ஸ்டாமருக்கு எதிராக, பிரிட்டன் பிரதமருக்கு எதிராக மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசும்போது இன்றைக்கு பிரித்தானியாவுடைய பாராளுமன்றத்தில் தன்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உரையாற்றி இருக்கக்கூடிய ஸ்டாமர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஈரானுடைய யுத்தத்தில் சேரணும்னு சொல்லி எத்தனை தடவை அமெரிக்க அதிபர் எங்களை கூப்பிட்டாலும் நான் அதுக்கு கண்ட்ரோல் ஆக மாட்டேன், நான் வரவே மாட்டேங்கிறாரு. தெரிவா, நான் அடிச்சு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, ஈரானுடைய யுத்தத்தில் நான் ஏற்கனவே வரமாட்டேன்னு சொன்னதுக்கு என்னை கடுமையாக அவர் விமர்சிச்சிருந்தாரு. அதே மாதிரி பிரிட்டனோட இருக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தத்தினுடைய விதிமுறைகளை மாற்றுவோம் என்றெல்லாம் அமெரிக்க அதிபர் எங்களை மிரட்டுறாரு. நீங்க விதிமுறையை மாற்றுங்க, ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுங்க, எதை பண்ணினாலும் பரவாயில்லை, நான் வந்து உங்களுடைய அச்சுறுத்தலுக்கெல்லாம் அடிபணிய மாட்டேன் என்று சொல்லி அமெரிக்க அதிபருக்கே பதில் சொல்லி இருக்கிறார் பாராளுமன்றத்தில் வைத்து. பிரிட்டானியாவுடைய பிரதமர் மேலதிகமாக சொல்லும்போது ஈரானுடைய யுத்தம் தொடர்பாக எங்களுடைய நிலைப்பாடு ஆரம்பத்திலிருந்து தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. என்ன தெளிவு? இந்த யுத்தத்தில் நாங்க இழுத்துக்கிட்டு போறதுக்கு வழி வச்சிட முடியும், எங்களை தூக்கி உள்ள விடுறதுக்கு அமெரிக்கா ட்ரை பண்ணுது, நாங்க இந்த யுத்தத்துக்குள்ள வரமாட்டோம். காரணம் என்ன? இது எங்க யுத்தம் இல்லை, இஸ்ரேலுடைய அமெரிக்காவுடைய யுத்தம். உங்க சண்டைக்குள்ள நாங்க எதுக்கு வரணும்? நியாயமான கேள்விதானே. உங்க சண்டைக்குள்ள நாங்க வரமாட்டோம். நான் என்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளவே மாட்டேன், நான் எக்காரணம் கொண்டும் பணியவும் மாட்டேன். அமெரிக்க அதிபருக்காக மனசை மாத்திக்கிட்டு நல்ல முறையில் வந்து சேரவும் மாட்டேன், பணிஞ்சு பயந்து அப்படி வரவும் மாட்டேன். இந்த யுத்தத்தில் இணைவது என்பது எங்களுடைய தேசிய நலனுக்கு உகந்தது அல்ல, எனவே நாங்கள் யுத்தத்தில் சேரவே மாட்டோம் அப்படிங்கிறார். தேசிய நலனுக்கு உகந்தது அல்லன்னா டியாகோ கார்சியா வரைக்கும் அடிச்சுட்டாங்க. 4000 கிலோமீட்டர் தாண்டி அடிக்கக்கூடிய ஏவுகணை ஈரான் இடத்துல இருக்குது. இந்த யுத்தத்துக்குள்ள UK வந்தாங்கன்னு சொன்னால் UK வரைக்கும் அடிக்க முடியும் ஈரானுக்கு, ஏன்னா 4000 கிலோமீட்டருக்கு போகும் அது. அதனாலையும் அடுத்ததாக கப்பலை போக விட மாட்டாங்க ஹொர்முஸ்ல, தேவையா இது, அதனால் நான் உள்ள வரலை அப்படின்ட்டாரு. எல்லாத்தையும் தாண்டி என்னதான் இருந்தாலும் அவருக்கு ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனை இருக்கிறது. அவர் வலதுசாரி ரூட்ல போக மாட்டார், இந்த மாதிரி இடங்களுக்கு போக மாட்டார், இடதுசாரி சிந்தனையோட கொஞ்சம் இருப்பார். அதனாலையும் அவருடைய நிலைப்பாடு இப்படி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதனால தான் பாலஸ்தீனத்துக்குள்ள இஸ்ரேல்
என்ற ஒரு நாடு உருவாகுவதற்கே காரணம் இந்த பிரித்தானியா தான். அப்படிப்பட்ட பிரித்தானியா, வீட்டோ பவர் கொண்ட பிரித்தானியா, இந்த 2 வருஷம் பாலஸ்தீன யுத்தத்துக்குள்ள ஸ்டாமருடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறோம்னு அறிவிப்பு விடுத்துட்டாங்க. ஏன்னா ஸ்டாமர் என்னதான் நின்னாலும் அவருக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்குங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அவர் கம்யூனிஸ்ட் சிந்தனை கொண்டவருங்கிறதுனால அவர்கிட்ட 1000 பிள்ளைகள் அமெரிக்காவோடு இணைந்து போகிற அந்த தன்மைகள் எல்லாம் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி சில வேலைகளும் நடக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஈரானுக்கு எந்த விதமான ஆயுதங்களையும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சீனாவினுடைய அதிபர் ஷி ஜின்பிங் இடத்துல நான் கடிதம் மூலமாக கோரிக்கை விடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு ஃபாக்ஸ் நியூஸினுடைய பிசினஸ் பகுதிக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் சொல்லி இருக்கிறாரு. இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகள் பொத்துவில்ல செய்து வரக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான வீடு கட்டும் கட்டுமான பணிகளுக்கு தந்து உதவுங்கள் என்று சொல்லி, ஏன்னா ஜக்காத்தை பெறக்கூடிய தகுதி படைத்த 8 கூட்டத்தாரில் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அடங்குகிறார்கள். அவர்கள் ஏழைகள் என்கிற காரணத்தினால அவர்கள் மிஸ்கீன்கள், அதே போன்று ஃபக்கீர்கள் பட்டியலையும் வருவாங்க. மொத்தத்தில் ஜக்காத் பெறக்கூடிய 8 கூட்டத்தில் 3 கூட்டத்தினுடைய நன்மைகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளால் நமக்கு கிடைத்துவிடும் என்கிற செய்திகளை உங்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தோம். அங்குள்ள காட்சிகளையும் நம்ம காட்டியிருந்தோம். ஏற்கனவே 5 வீடுகளை நம்ம கட்டி கையளிச்சிருக்கிறோம். அந்த காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதை தாண்டி இன்னும் 9 வீடுகள் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. மொத்தம் 14 வீடுகள் என்கிற தகவல்களை உங்களுக்கு நம்ம சொல்லி வந்தோம். அதற்கான உதவிகளை நீங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறீர்கள். உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை தந்து வருகிறீர்கள். அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6வது வீட்டை கட்டுகிற பணியை ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய காட்சிகளை தான் நீங்கள் முன்னாடி பார்க்கிறீங்க. நீங்கள் தரக்கூடிய உதவிகளை கொண்டுதான் மக்களுக்கு தேவையான ஏழை எளிய மக்களுக்கு உரிய எல்லா காரியங்களையும் நம்ம பண்ணி வர்றோம். தித்வா புயலுக்கான பணிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வாட்டர் டேங்கை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்ததாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா பணிகளும் நீங்கள் தரக்கூடிய ஜகாத்து தான தர்மங்களை கொண்டு ஏழைகளுக்கு முறையாக செய்யப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் தற்போது அல்ஹம்துலில்லாஹ் 6வது வீடை கட்டுகிற பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று 14 வீடுகள், மீதி இருக்கக்கூடிய 9 வீடுகளும் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கும். எனவே இந்த பணியை சிறப்பாக முடிப்பதற்காக தொடர்ந்தும் உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன். சீனா தான் ஆயுதங்களை கொடுக்குதாமே என்று சொல்ல, குறிப்பாக இந்த ஸ்டெல்த் வகையான விமானம் F-35, F-15, F-14 இந்த மாதிரி விமானங்கள் இருக்குதா இல்லையா? அதில் குறிப்பாக F-35 எல்லாம் கண்ணுக்கு புலப்படாத அதிவேகத்தில் போய் தாக்கல் நடத்தக்கூடிய விமானங்கள். இதையெல்லாம் இந்த யுத்தத்தில் ஈரான் சுட்டு வீழ்த்தி நீ என்னடா பெரிய ஆள் இந்த மாதிரி காட்டி விட்டாங்க. இதுக்கான இந்த கண்டறியக்கூடிய ரேடார் சிஸ்டம் எல்லாம் சீனா தான் ஈரானுக்கு கொடுத்திருக்கிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கு. இதை சீனா மறுத்து கொண்டே இருக்கிறது. ஈரான் எந்த இடத்திலும் அவங்க தந்தாங்கன்னு சொல்லவும் இல்லை, தரலன்னு சொல்லவும் இல்லை. ஆனால் இந்த யுத்தத்துக்கு இடையில் ஒரு 14-15வது நாட்களை தாண்டும் போது ஈரானுடைய IRGC வெளியிட்ட அறிவிப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இது எங்களுடைய சொந்த தயாரிப்புன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்படி சைனாவினுடைய தொழில்நுட்பத்தை எடுத்துக்கிட்டு சொந்த தயாரிப்புன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனால் இந்த யுத்தத்தில் எப்படி கரெக்டாக துல்லியமாக அமெரிக்காவுடைய இலக்குகளை அடிக்கிறாங்கிறத பொறுத்தவரையில் வளமையாக கூகுளுடைய தயாரிப்புகளை பயன்படுத்துகிறவங்க அமெரிக்காவினுடைய சார்ந்த தொழில்நுட்பம்ங்கிறதுனால இந்த வாட்டி முழுவதுமாக சீனாவினுடைய தயாரிப்புகள் தொழில்நுட்பங்களை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கான ஒப்பந்தம் அவர்களுக்கு இருக்கிறது. 25 ஆண்டுகளுக்கு இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் அவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இதை பண்ணியிருக்கிறாங்க. இதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் சீனாவினுடைய அதிபருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு, நீங்கள் ஆயுதங்கள் எல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அவரும் நாங்கள் அப்படி ஒன்றும் செய்யலை, இனிமேல் செய்யவும் மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எங்களுக்கு அமெரிக்காவுடைய உளவுத்துறை சொல்லுகிற தகவல் என்னன்னா, இவங்க ஆயுதம் அடுத்து இன்னும் மேலதிகமாக ஆயுதம் கொடுக்க போகிறாங்கன்னு தகவல் வருது அப்படிங்கிறாங்க. ஆனால் சீனாவினுடைய அதிபர் அதை மறுத்திருக்கிறாரு அப்படிங்கிறாரு. சீனாவினுடைய அதிபர் மறுத்திருந்தாலும் அஃபீஷியலாக கொடுக்கறது தானே மறுப்பாங்க. அன்அஃபீஷியலாக வேண்டிய அளவுக்கு கொடுக்க முடியும். சீனாவுக்கும் அவங்களுக்கும் இடையில் வெளியில் பார்த்தா என்ன கப்பல் போகிற மாதிரி இருக்கும், அங்கேருந்து சரக்கு கப்பல் வர்ற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? சீனாவினுடைய கப்பலை எவனா போய் கேட்க முடியுமா? தடுத்து நிறுத்த முடியுமான்னா அதெல்லாம் செய்ய முடியாதுங்கிறதுனாலையும் இந்த மாதிரியான வேலைகளில் சீனா ஈடுபடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. சீனா எந்த காரணம் கொண்டும் ஈரானை விட்டு கொடுத்துறாத. காரணம் என்ன? ஈரானுடைய 80% எண்ணெய்கள் மூலமாகத்தான் சீனாவுடைய இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு அது காரணமாக இருக்கிறது என்பதை தாண்டி மொசாதோடு தொடர்பில் இருந்த 35 பேர்களை இன்றைக்கு கைது செய்திருக்கிறோம் என்கிறது ஈரான். அதெல்லாம் ஒரு விதமான கெட்டிக்காரங்கிறத யாரும் மறுக்க முடியாது. ஒரு பக்கம் அமெரிக்காவோட சண்டை, மறுபக்கம் அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய எல்லா பேஸுகளுக்கும் அடி, அடுத்த பக்கம் இஸ்ரேலுக்கு அடி.
டியாகோ கார்சியா வரைக்கும் சண்டை, யுத்த நிறுத்தம்னா பேச்சுவார்த்தை, நாட்டை கட்டி எழுப்பணும். இப்போ ரயில்வே ட்ராக் எல்லாம் குண்டு போட்டு அடிச்சிருந்தாங்க. ஈரானுக்குள்ள இருந்த பல நகரங்களுடைய ரயில்வே ட்ராக் எல்லாம் மலமலமலன்னு செஞ்சு எல்லாருக்கும் போகிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு திரும்ப கொடுத்துட்டாங்க. நம்ம நாடுகளை எடுத்துக்கிட்டா இன்ன வரைக்கும் தித்துவாவில் பாதிக்கப்பட்ட இடங்களே நம்ம டெவலப் பண்ணுறது கஷ்டம். நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படி இருக்குது. அவங்க மலமலண்டு அவங்களுடைய ஆள் பலம், இராணுவ பலம், அவருடைய தொழில்நுட்ப பலம் அந்த அளவுக்கு மலமலன்னு எல்லா ரயில்வே ட்ராக்கையும் போட்டு பொதுமக்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவருடைய கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து அப்படி அத்துப்படி அதே மாதிரி ஸ்டடியாக நிற்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இடையில் அவர்களுடைய உளவு பிரிவு மொசாதோட தொடர்புள்ள ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி தட்டி தூக்குறாங்க. ஒரு நாளைக்கு 30 பேர் 40 பேர் 50 இப்படி நினச்சி இன்றைக்கி 35 பேரை தட்டி தூக்கியிருக்காங்க. 35 பேரை தட்டி தூக்கியிருக்காங்கன்னா அவ்வளோதான் கதம்னு அர்த்தம். ஏன்னா அங்கே நாட்டுக்கு எதிராக எவன் சூழ்ச்சி பண்ணினாலும் அந்த வேலையை பண்ணுவாங்க. எந்த நாடும் அதை தான் பண்ணும். தேச துரோகத்தில் ஈடுபட்டால் அதற்கு என்ன தண்டனை? எல்லா நாடுகளிலும் ஒரே தண்டனை தான். எனவே அதை தாண்டி இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் என்னென்னா, இந்த ஹிஸ்புல்லாக்களோடு நேரடியான ஒரு யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இஸ்ரேல் வேறு விதமாக லெபனானோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள விரும்புகிறது. காரணம் என்னென்னு கேட்டால், லெபனானோடு நேரடியாக இஸ்ரேல் ஒரு ஒப்பந்தத்தை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒப்பந்தம் என்று வந்து ஈரானுடனான ஒப்பந்தத்தில் லெபனான் சேர்க்கப்படாது. ஈரானோட ஒப்பந்தம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, ஈரானோட அமெரிக்கா பண்ணுகிற ஒப்பந்தத்தில் லெபனானையும் சேர்த்துட்டாங்கன்னா அதில் பெரிய ஒரு ப்ளஸ் இருக்குது லெபனானுக்கு. என்ன ப்ளஸ்ன்னு சொன்னால், லெபனான் மேலே எப்போ அட்டாக் பண்ணினாலும் ஈரான் மேலே அட்டாக் பண்ணின மாதிரி ஆகிரும். எனவே லெபனான் மேலே இஸ்ரேல் அடித்தா உடனே ஈரான் வந்து நின்றும், யுத்த நிறுத்த மீறல்னு. அந்த பாதுகாப்பை ஈரான் கொடுக்க பார்க்குறான். ஆனால் இந்த லெபனான் அரச கட்டமைப்பை அமெரிக்காக்காரனும் இஸ்ரேல்காரனும் சேர்ந்து கிறுக்கனாக்கி என்ன பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அவங்களோட போயிடாதீங்க, நம்ம ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம், உங்களோட ஒப்பந்தம் பண்ணால் தான் எங்களுக்கு நினைச்சதுன்னா உங்களை வந்து அடிக்கலாம்ங்கிறதுக்காக இதை செய்ய பார்க்குறாங்க. ஹிஸ்புல்லாக்கள் இதை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு நேற்று முந்த நாள் இந்த 3 நாள் திங்கட்கிழமை ஆரம்பித்து மலண்டு ஒரு புதிய வகையான அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஹிஸ்புல்லாக்கள். குறிப்பாக அல் ஜசீரா ஒரு தண்ணி ஆட்சிகளாக வெளியிட்டிருக்கிறாங்க என்று கேட்டால், கண்டறிவதற்கு கடினமான ஆளில்லா விமான தாக்குதல்கள் புதிதாக நடத்தப்படுகிறது. இதுவரைக்கும் பயன்படுத்தப்படாத ஆயுதங்களை பயன்படுத்தி மிக கடுமையாக ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக நார்த்து இஸ்ரேல் மேலே திங்கட்கிழமை மட்டுமே 40 அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய ஹான் நியூஸ் ஏஜென்சி, இஸ்ரேலுடைய பொது செய்தி ஒளிபரப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய ஹான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், ஆளில்லா விமானங்களில் ஒரு சிலதை மட்டும்தான் இஸ்ரேலால் தடுத்து நிறுத்த முடிந்திருக்கிறது, மற்ற எல்லாமே கரெக்டான இலக்குக்கு வந்து அடிச்சிருக்கு. இது மாதிரி ஒரு அட்டாக்கு இதுக்கு முன்னாடி ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மேலே நடத்தவே இல்லை என்று சொல்லிட்டு, இந்த புதிய ஆளில்லா விமானங்களை கண்டறிவதற்கு கஷ்டமாக இருக்குது. கட்டிடங்களுக்குள்ள கூட தந்திரமாக உள்ள நுழைஞ்சு அட்டாக் பண்ணுது, எங்கேயுமே முட்டி மோதாம தந்திரமாக அது சென்சாரை கவனித்து போகக்கூடிய ஒன்றாக இருக்கு. 5 கிலோ வரைக்கும் வெடிமருந்துகளை சுமந்துக்கிட்டு போகும். டசன் கணக்கான கிலோமீட்டர்கள் பயணிக்க முடியும். அதுக்கு இவ்வளவுதான் போக முடியும் இல்லை, நிறைய தூரங்கள் போக முடிகிற ஒரு முக்கியமான ஆளில்லா விமானமாக இந்த விமானம் இருக்கு. இதை பயன்படுத்தி இந்த அட்டாக் எல்லாம் பண்றாங்கன்னு திங்கட்கிழமை மட்டும் கிரியாத் ஷமோனா, டொவேவ், மெட்டுல்லா, ஷெலோமி, இஃப்தா, பெய்த் ஹிலல், கிரியாத் ஷமோனா, மாக்லியேட் இந்த பகுதிகள் மேலெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி மிஸ்காவ் ஆம், காஃபர் கிலாதி, அவிவிமானில், அதே போன்று த்ரிபோரியாஸ், அமியாட் உள்ளிட்ட இடங்கள் இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள் மேல சரமாரி அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு மெத்துல்லா, நஹாரியா, ஹனிதா, மல்கியா உள்ளிட்ட பகுதிகளிலையும் சரமாரி அட்டாக், எல்லாமே கரெக்டாக பொசிஷனில் அட்டாக் விழுந்திருக்கு. இஸ்ரேலுடைய ஹான் நியூஸ் ஏஜென்சியை இதை சொல்லியிருக்கிற அதே நேரம் தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பதுங்கி இருக்கக்கூடிய ஐன் எபல், பயாதா, பின்த் ஜபல், ரஷாஃப் ஆகிய பகுதிகளில் எல்லாம் மிக கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் லெபனானில் யுத்த நிறுத்தம் விரைவில் ஏற்படக்கூடும் என்று சொல்லி ஹிஸ்புல்லாக்களுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக செயல்படக்கூடிய இப்ராஹிம் மூசாவி ராய்ட்டர் செய்தி நிறுவனத்துக்கு இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய செய்தியில் சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே தொடர்ந்தும் இந்த தாக்குதல்களை மிக கடுமையாக நடத்தி கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறதுக்கு மத்தியில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெறுவதற்கான திட்டங்கள் வகுக்கப்படுகிறது. மேபி ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் MISC நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு. ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும். மத்திய கிழக்கிலும் ஈரானிலும் லெபனானிலும் பாலஸ்தீனத்திலும் நடக்கக்கூடிய இந்த ஆக்கிரமிப்பாளர்களுடைய அநியாய தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.